அதான் இப்போ நேற்றைக்கு நான் திருச்சியில் வந்து இறங்கிய உடனே நேற்றைக்கு முன்தினம் தான் திருச்சியைச் சேர்ந்த ஒரு 13 வயது ஒரு பெண் குழந்தை அந்த சைனாவிலிருந்து அமேசான் மூலம் இறக்குமதி செய்யப்படுகிற புல்டாக் என சொல்லப்படுகிற ஒரு நூடுல்ஸ் வாங்கி அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து வரவழைத்து சாப்பிட்டு இருக்கிறார். ஒரு புல்டாக் நூடுல்ஸும் ஒரு கோக்கும் சாப்பிட்ட போது உயிரிழந்திருக்கிறார். இந்த தகவல் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே பொது சுகாதாரத்துறையின் சார்பில் சம்பந்தப்பட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அளவிலான சுகாதார அதிகாரிகளிடத்தில் திருச்சி முழுவதும் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள சொன்னோம். அந்த வகையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்டாக் வைத்திருக்கிற ஒரு கோடோனில் ஆய்வு செய்தபோது 800 கிலோ இது போன்ற புல்டாக் நூடுல்ஸ் என்பது இருந்தது கண்டறியப்பட்டது. அவற்றை ஆராய்ந்த போது அது எல்லாமே எக்ஸ்பைரி ஆகியிருந்தது. எனவே அந்த எக்ஸ்பைரி ஆகியிருந்த நிலையில் இருந்த அந்த உணவுப் பொருட்கள் உடனடியாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது, பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை, அந்த உணவுப் பொருட்களை ஆய்வகத்துக்கு அனுப்பி பரிசோதிக்கிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இது குறித்த அறிவிப்பு பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும். காப்பீட்டு திட்டம் என்பது முதலில் தொடங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். கலைஞர் காலத்தில் அந்த தொடங்கப்பட்டது என்பது 2018க்கு பிறகு ஒன்றிய அரசாங்கத்தால் தொடரப்பட்டிருக்கிறது. இப்போ 5 லட்சம் ரூபாய் இப்போது இதில் தரப்படுகிறது என்றால் 1 லட்சம் அளவுக்கு ஒன்றிய அரசு, மீதி 4 லட்சம் அளவுக்கு மாநில அரசு தருகிறது. அரியலூர் அரசு மருத்துவர்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சு ஒரு 2 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா செவிலியர் விடுதி, பயிற்சி மருத்துவ விடுதி, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கு. இல்லை இப்போ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து 2 வருஷம், ஒரு 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷத்தில் தான் இப்போ நான் சொன்ன 7.5 கோடிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வருது, 2.25 கோடிக்கு சிடி ஸ்கேன் வருது. ஒவ்வொன்றா தான் வரும். கண்டிப்பாக அதனுடைய முழு அந்த அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அந்த 500 படுக்கைகளுக்கு என்ன வசதிகள்லாம் வேண்டுமோ அதை முழு அளவில் செய்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் செய்து தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அந்த 10 நாள் எல்லாமே திறக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு வரும்போதும் இதே தகவல் தான், விரைவில் சரி செய்யப்படும் தான் சொன்னாங்க. இப்போதான் நான் சொல்லியிருக்கிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேனும் டிஜிட்டல் எக்ஸ்ரேவும் சிடி ஸ்கேனும் இப்போ வருது, நிறுவும் பணி முடிவடையும் தருவாயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு 15-20 நாளில் திரும்ப நான் வந்து திறந்துட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இல்லை நாங்கள் திரும்ப உங்களுக்கு வந்து காட்டுறோம். பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு அதிகரிக்க உலகமே ஒரு 80 நாடுகளில் அதிகமான அளவில் டெங்கு பாதிப்பு அதிகரிக்க தொடங்கிய அந்த சூழலில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய 3 துறைகள் ஒருங்கிணைந்து பல்வேறு சிறப்புக்குரிய துறைகள் என்கின்ற வகையிலான கூட்டங்கள் நடத்தப்பட்டு கடந்த ஆண்டு டெங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி அந்த பன்னோக்கு மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 11 துறைகளைச் சேர்ந்தவர்கள், ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, கல்லூரி நிர்வாகத்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தி அதில் 500க்கும் மேற்பட்ட மாவட்ட அளவிலான இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் பங்கேற்றார்கள். மாஸ் செக்ரட்டரி உள்ளிட்ட நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட IAS அலுவலர்களும் பங்கேற்றார்கள். அந்த கூட்டத்தில் பல்வேறு இந்த வடகிழக்கு பருவமழையை ஒட்டி டெங்கு மாதிரியான பருவமழை காலங்களின் போது கூடுதலாக அந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கும் அதற்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசனை செய்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பணி என்கின்ற வகையில் பணிகள் வரையறுக்கப்பட்டு ஒவ்வொருவரும் எந்தெந்த நாளில் அந்தந்த மாவட்டங்களில் எந்த பணியை மேற்கொள்கிறார்கள் என்கின்ற விஷயங்களை DPH தலைமை நிர்வாகத்தோடு அறிவிக்க வேண்டும் என்கின்ற வகையிலேயும் அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையில் வடகிழக்கு பருவமழைக்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக சேவைத்துறைகளை ஒருங்கிணைத்து நடத்துகிற ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.